ஹாய். இது நான் ஒரு வெப் சீரிஸ்ல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ண என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணக்கூடிய ஒரு சீரிஸ்ல எபிசோட் நம்பர் 2. இதுக்கு முன்னாடி நீங்க எபிசோட் நம்பர் 1 அண்ட் 0 வந்து பார்க்கலன்னா மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் நான் என்ன சொல்றேங்கிறது உங்களால கண்டினியூட்டியா வந்து புரிஞ்சுக்க முடியும். ஸோ நான் எபிசோட் 1 எண்டில் நான் சொல்லியிருக்கேன். நான் வந்து இது மாதிரி ஒரு போஸ்ட்டை பார்த்தேன். என் ஃப்ரெண்டு கால் பண்ணா, அவங்க கிட்ட பேசினோடனே அவங்க 10 days கண்டினியூஸாக ஷூட் வரணுன்ட்டாங்க. பட் எனக்கு 2 daysல வந்துட்டு ப்ராக்டிகல் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதனால் என் ஃப்ரெண்டு வந்துட்டு வர முடியாதுன்ட்டான். அவங்களும் அப்போ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாங்க. எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ஹரிபாஸ்கர் அவரோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர். பட் எனக்கு என்ன தோணிக்கிட்டே இருந்துச்சுன்னா வந்து இப்படி ஒரு சான்ஸை மிஸ் பண்ண வேணாம். காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கோம், இருந்தாலும் இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா வச்சு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன், உடனே டக்குன்னு கால் பண்ணேன் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசருக்கு. என் ஃப்ரெண்டு இதுக்கு முன்னாடி பேசினாங்க, நான் எதுவுமே சொல்லவே இல்லை. கால் பண்ணோடனே இது மாதிரி அவங்க ஃப்ரெஷ்ஷாக நான் பேசினேன். அவங்களும் ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட்லேருந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல எல்லாத்தையும் என்கிட்டையும் சொன்னாங்க. சொன்னோடனே ஒரு 10 days கண்டினியூஸாக வரணும் அப்படின்னாங்க. எனக்கு 2 daysல ப்ராக்டிக்கல் ஆரம்பிக்குது, அதுக்கப்புறம் செமஸ்டர் தொடர்ந்து வருது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 10 days நான் கண்டினியூஸாக வருவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்களும் அப்படின்னா ஓகே, நாளைக்கு காலையிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பிக்குது, நான் டேரக்டரோட கான்டாக்ட் அனுப்புகிறேன், அதே மாதிரி வந்துட்டு லொக்கேஷன்லாம் அனுப்புகிறேன், நீங்கள் அவரை கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. எனக்கு இப்போ என்ன பண்ணுறது தெரியல. ஓகே வான்ட்டாங்க, நாளைக்கு வந்து ஷூட்டுன்ட்டாங்க. சரி ஓகே நம்ம ஷூட்டிங் போயிடுவோம், அதுக்கப்புறம் என்னவோ பார்த்துப்போன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மார்னிங்கே ஷூட்டிங் போய்ட்டு 5:30 திருவான்மியூரில் வந்து ஒரு வீட்டுக்குள்ளே வந்து ஷூட்டிங் நடந்துச்சு. அங்கே வந்து நோவான்னு இன்னொரு பையன் வந்திருந்தான். அங்கே வந்துட்டு அவனும் ஏடியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தான். மொத்தமே 2 ஏடி தான் அந்த சீரீஸுக்கு வந்துட்டு அவங்க எடுத்திருந்தாங்க. டேரக்டர்கிட்ட பேசிட்டேன், கேமராமேனை கோஆர்டினேட் பண்ணேன், அவங்களாம் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிட்டாங்க. ஒரு சீன் என்னங்கிறதையும் சொல்லிட்டாங்க. நான் வந்து வெயிட் பண்ணுறேன், எனக்கு என்ன வேலைன்னு கேட்டால் டேரக்டர் கூட இருக்கிறது மட்டும் எனக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வந்து ப்ரொடக்ஷனும் நாங்களே தான் பார்த்துக்கணுன்றதுனால என்னென்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் போய் வாங்கிட்டும் வரணும், அந்த கடையெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா புதுசு தானே அப்படி தான். ஸோ அதனால் சொல்லிட்டாங்க, நாங்களும் ரெடின்ட்டோம். அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹரிபாஸ்கர் அவர் வராரு, அதுக்கப்புறமா ஒரு 6:30 வராரு. வந்தோடனே எனக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா வந்துட்டு நான் ஸ்கூல் டேஸ்லேருந்து ஃபாலோ பண்ணுற ஒருத்தர். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்கும்போது எனக்கு ஒரே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சது. பட் என்னால் அவர்கிட்ட போய் பேசவே முடியல, ஏன்னா எங்களுக்கு மேலே ஒருத்தர் இருந்தார், அவர் தான் ஃபுல்லாகவே அவர்கிட்ட கோஆர்டினேட் பண்ணிக்கிட்டாரு. போக முடியல. நான் டேரக்டர் கூடயே அப்புறம் ப்ரொடக்ஷன் மட்டுமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அப்படி 2 நாள் போயிடுச்சு. முதல் நாளும் இதே தான் ஷூட்டிங் போச்சு, 2வது நாளும் இதே தான் ஷூட்டிங் போச்சு. இப்போ 2வது நாள் நைட்டாக வந்து ஆயிடுச்சு. 2வது நாள் நைட் ஆனதுக்கப்புறம் இப்போ நாளைக்கு காலையில் ஷூட்டிங் சொல்லிட்டாங்க. மதுரை கோயில் கிட்ட, மதுரை கோயிலேருந்து ஒரு 10 kilometers உள்ளே எங்கேயோ போச்சு. பஸ் ரூட்டு கூட ரொம்ப இல்லை, ஆட்டோ தான் பிடிச்சி வரா மாதிரி ஒரு ரூட்டு போச்சு. ஆனால் எனக்கு நாளைக்கு மத்தியானம் வந்து எக்ஸாமு. அந்த 3வது நாள் வந்து மத்தியானம் வந்து எனக்கு எக்ஸாம் 1 o'clock. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா OMR கழிப்பட்டூரில். கிட்டத்தட்ட இந்த லொக்கேஷனுக்கும் அந்த லொக்கேஷனுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னாலே ஒரு 54 kilometers வந்துச்சு நான் பார்க்கும்பொழுது. இப்போ நாளைக்கு காலைல 5:30 அந்த மதுரை கோயிலேருந்து ஷூட்டிங்கு. மதியானம் 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு கழிப்பட்டூரில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது. ஆனால் ஷூட்டிங் 5:30 ஆரம்பிச்சு நைட்டு 8 o'clock வரைக்கும் போகுது. ஏன்னா அது வெப் சீரிஸ்னால நம்ம ஷூட்டிங் நிறைய முடிக்கணும்னால 12 hours மேலேயே கூட போச்சு, 12 hours கூட போவாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுனே இப்போ எதுவும் தெரியல. நாளைக்கு எல்லாம் ஷூட்டிங் போகிறதா எக்ஸாம் போகிறதா, ஷூட்டிங் போகிறதா எக்ஸாம் போகிறதான்னு ஒரே கன்ஃபியூஷன். இங்கே ப்ராக்டிக்கலும் கட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் வந்து உட்காந்து எழுதுறது அதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்புறம் ஒரே ஒரு டிசிஷன் எடுத்தேன். அது என்னன்னா என்னவாக இருக்குன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை வந்து எபிசோட் 3 வந்து நான் சொல்கிறேன்.